வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாயில் வச்ச உடனே சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். அதே சமயம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இதை 3 பீஸாக கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வச்சுருங்க. குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் வைட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா A, B, C இருக்குது. இது வந்து நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கும். இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் நச்சுத்தன்மையை வெளியே போகிறதுக்கு சக்தி இருக்குதுக்கு. குக்கரில் வச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதை தோல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதை நீங்கள் நார்மலாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தோலோடையே சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நமக்கு நம்ம டெசர்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் வந்து வேக வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிடாதான் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெசர்ட் மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கோங்க. பவுலில் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா கையாலேயே இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா பிணைஞ்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா வெந்திருக்குது. நிறைய பேருக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த கிழங்கை வந்து அடிக்கடி எடுத்துக்கணும். அதே சமயம் நிறைய பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அவங்களும் இந்த கிழங்கை அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயம் மூளை வளர்ச்சிக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த கிழங்கு. இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ஆட் பண்ணும்போது கப்பு மாதிரி ஆட் பண்ணிக்காதீங்க, நல்லா தெளித்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டான டவாவில் பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு முந்திரியை வந்து இந்த மாதிரி நல்லா பீஸ் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெசர்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முந்திரி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பச்சையாகவே ஆட் பண்ணிக்காதீங்க. வறுத்த முந்திரி இந்த மாதிரி நெய்யிலையோ போட்டு வறுத்த முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு 2 கப் அளவு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா 1 கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டு சக்கரை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் அளவு வந்து தண்ணி வந்து 2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு சேர்க்கும்போது நல்லா ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கலாக காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உப்பும் ஏலக்காய் தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்சரை வந்து ஒரு பாதி போர்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிழங்கு மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து இந்த மாதிரி திட்டுத்திட்டாக நிற்கும். ஆனால் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே சரியாயிடும். நமக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மசிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கரையும். அது கிழங்கு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மீதி இருக்க போர்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் இதே மாதிரி நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குடல் அலர்ஜி சொல்லுவாங்க, அது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கை வந்து ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் வந்து உணவில் சேர்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கிழங்கை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு கிளறி விடும்போது பாதி அளவு நமக்கு நல்லா கரைஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா கரைஞ்சிரும். இப்பயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டே இருங்க. கிளறி விட்டு இந்த மாதிரி மசி கிளறி விட்டே இருங்க. இப்போ இந்த கொதியோடக்கு நீங்கள் கிளறும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த இது கரைஞ்சிரும். நமக்கு ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி நல்லா கிளறி விட்டும் போது பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி நல்லா இந்த அல்வா பதத்துக்கு நல்லாவே வந்துடும். நமக்கு மேக்ஸிமம் டைமில் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் ஏதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெல்லம், நாட்டு சக்கரை, பனை வெல்லம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைம்லேயே நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் வந்து கொஞ்ச நேரத்துலேயே கட்டி ஆகிடும். அதனால் வந்து இந்த டைமில் கொஞ்சம் கொதி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கொதியிலேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விடும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த கட்டி ஆகாமல் நல்லா அந்த அல்வா பதத்துக்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
சக்கரவள்ளி கிழங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு கூட பிடிக்காதவங்க கூட இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தட்டில் மாற்றும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா யாராவது ரிலேஷன் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டெசர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காஞ்ச திராட்சை இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னைக்காவது வீட்டில் நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.